எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலக ஷேர் மார்க்கெட்டுகளில் ரத்த ஆறு ஓடிட்டு இருக்குங்க நண்பர்களே. பெருமையா சொல்லிக்குவான் இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ட்டு. யாருன்னா இந்த அமெரிக்க ஷேர் மார்க்கெட். அவன் நேற்று இறங்கினதுனால உலக அளவில் எல்லா ஷேர் மார்க்கெட்டுகளுமே இறங்கித்தான் இருக்கு. இந்த சமயத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டும் காலையில் வீக்காக தான் ஓப்பன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஓரளவுக்கு நல்லா ரெக்கவரி ஆகி இப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கரடிகள் உள்ளே வந்து நம்ம மார்க்கெட்டை இறக்கி விடுற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் எவ்வளவு தூரம் கீழே இறக்கி விடலாம், எங்கே சப்போர்ட் இருக்குன்னா சமீபத்தில் வந்த 21,700 பாயிண்ட்ல சப்போர்ட் இருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் மேலிருந்து 750 பாயிண்ட் இறங்கினாலும் இப்போதைக்கு கவலை இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நம்ம ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம். எலெக்ஷனுடைய ரிசல்ட் டேட் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்த சமயத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ் நோக்கி இறங்குற மாதிரி இறங்கினா மறுபடியும் மேல் நோக்கி ஏறிட்டா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்தை கடத்தி விட்டானு. இந்த ஏப்ரல் மாதத்தையும் இங்கனக்குள்ளேயே கடத்தி விட்டு கரெக்டாக எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வந்தானா வெச்சாண்டா ஆப்பு அப்படின்ற மாதிரி அந்த சமயத்தில் ஒரு 5000 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அப்போ அமைதிக்கு எல்லாரும் என்ன பண்ணணும், அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா இன்னொரு 2 மாதத்துக்கு மேலே கீழே இந்த கோட்டுக்குள்ளேயே விளாண்டுட்டா சரிதான். நண்பர்களே, 73 ரூபா போயிட்டு இருக்கிற துவாரிகே சுகர் 105 ரூபாய்க்கு பை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான நியூஸ் வருது. பட் நியூஸ் என்னமோ நல்ல நியூஸ் தான். பட் அக்செப்டன்ஸ் ரேஷியோ அப்படின்றது வந்து 10% கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் யாராவது இதுக்கு அப்ளை பண்ணீங்களா? அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணி விட்டுருங்க. காசா பணமா கையில் இருக்கிற ஷேரை அப்ளை பண்ணி விட வேண்டியதான். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஒருவேளை அவங்க எல்லா ஷேரையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் தான். இல்லைன்னா 10% அக்செப்ட் பண்ணாலும் அது ஆல்மோஸ்ட் 73 ரூபா இருக்கிற ஷேரை 105 ரூபாய்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெர்சிஸ்டன்ட் ஷேர்னுடைய ஸ்பிளிட் சமீபத்தில் நடந்தது. அதுவும் நம்மளுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால எந்த விதமான லாபம் இல்லை. இந்த சமயத்தில் கேசோரம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரைட்ஸ், போனஸ், பைபேக் இது போன்ற நியூஸ்கள் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அதை நோட் பண்ணி வைக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த டாப் மோஸ்ட் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ ஆல்மோஸ்ட் ஒரு 20% மேலே லாபம் கொடுத்துட்டான். 7200 ரூபா இருக்கும்பொழுது பஜாஜ் ஆட்டோ பைபேக் வந்தது. 10,000 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்கிட்டாங்க. அருமையான விஷயமா இருந்தது. கனரா பேங்க் ஒரு 10-20% லாபம் கொடுத்துட்டாங்க அவனோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். சவுத் இந்தியன் பேங்க் தான் இருக்கிறதுலே நல்ல ப்ராஃபிட். சலசார் அப்படின்றது சமீபத்தில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக கொடுத்தா. உருப்படாதது எதுன்னு பார்த்தோம்னா தற்சமயத்துக்கு இந்த துவார்கேஸ். ஏன்னா 80 ரூபா இருக்கும்போது பைபேக் நியூஸ் வந்துச்சு 105 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்ட்டு. ஆனால் அவன் இப்போ 74 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னொருத்த யார் கும்பா குட்டினா இந்த சம்பல் ஃபெர்டிலைசர் 379 ரூபாய்க்கு இருக்கும்போது 450 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதனுடைய அக்செப்டன்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுலேயும் கும்பா. ஆக மொத்தம் இதை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த வருஷத்தில் இதுலேயே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 5 மாதத்துக்குள்ள ஒரு 20-30% சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருந்தது. இந்த சமயத்தில் இந்த கேசோரம் இண்டஸ்ட்ரி அப்படின்றவங்க ஒரு நியூஸ் விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அல்ட்ராடெக் சிமெண்ட் ஷேர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எத்தனை ஷேர் வச்சிருந்தா? கேசோரம் இண்டஸ்ட்ரீஸ் 52 ஷேர் வச்சிருந்தா. இவனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ஆல்மோஸ்ட் நவம்பர் 30. அந்த நவம்பர் 30 இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% லாபம் அப்படின்றது கொடுத்துருக்கான். நவம்பர் 30 இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% லாபம் அப்படின்றது கொடுத்துட்டா. ஸோ 4 மாசத்துல 21% அப்படின்றது ஒரு நல்ல அருமையான லாபம் தான். அந்த நியூஸ் வந்தோடனே எடுத்தவங்களுக்கு 21%. இப்போ சமீபத்தில் யாராவது நான்லாம் போய் இப்போ தான் சமீபத்தில் எடுத்த பிப்ரவரி மாசத்துல. ஸோ பிப்ரவரி மாசத்துல எடுத்தவங்களுக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் 5% ஒரு 2-3 மாசத்துல கொடுத்துட்டா. ஸோ இந்த மாதிரி நியூஸை பார்த்து எடுத்தா ஏகப்பட்ட நன்மைகள் அப்படின்றது கிடைக்குது. அட கரடி நாயணியெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்ஆர்எம் ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னா, இந்த எஸ்ஆர்எம் கான்ட்ராக்ட்ஸ் ஐபிஓ வந்த பொழுது இந்த ஷேர் எவ்வளவு தூரம் லிஸ்டிங் ஆகலாம், அதாவது 210 ரூபா அந்த ஷேர் லிஸ்டிங் அப்போ எவ்வளவு கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எஸ்டிமேஷன்ல 280 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அவன் வெறும் 7% ஏறி 226 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதனால இது ஒரு பெரிய பிரயோஜனமே இல்லை. 210 ரூபாயிலிருந்து 226 ரூபா அப்படின்றது ரொம்ப குறைவான லாபமாக தான் இருக்கு. இதுக்கு காரணம் அமெரிக்கக்காரன் தான். இது வந்து வெளிநாட்டு சதி அப்படின்ற மாதிரி அவன் இறங்கினதுனால, குளோபல் மார்க்கெட் இறங்கினதுனால நம்மளுடைய காலையில் இப்போ ஓரளவுக்கு மார்க்கெட் ரெக்கவரி ஆகிட்டான். பட் காலையில் ரொம்பவுமே சென்டிமெண்ட் வீக்காக இருந்ததுனால இப்போ அவன் இதனுடைய லிஸ்டிங் கெயின் வந்து எதிர்பார்த்தது கிடைக்காம போயிடுச்சு. நண்பர்களே, இந்த சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கான். ஆல்மோஸ்ட் 300 ரூபாயிலிருந்து 80 ரூபாய்க்கெல்லாம் போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிருக்கு, ஒரு கும்பா குட்டி ஷேராக இருந்தது இப்போ ஒரு சாதா ஷேராக மாறி இருக்கு. சாதா ஷேர்னா என்னன்னா ஆல்மோஸ்ட் சப்போர்ட் எடுத்து ஓரளவுக்கு மேலே ஏறிட்டான். அப்போ இவன் ஒரு நார்மல் ஷேராக காமிச்சுக்கிட்டா அவனுடைய ஃபாலை வந்து தடுத்து நிறுத்திட்டான். அப்போ சாதா ஷேர் ஆயிட்டாவே என்ன ஆகுனா, ஒரு ஷேர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபிளாட் சேனலில் போகிறதுக்கு தான் பார்ப்பான். அப்போ அந்த வகையில் இந்த வருஷத்துக்குள்ள மறுபடியும் அவனுடைய டாப் எண்ட் ஒரு 210 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 20% லாபம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பாவம் ஒரு நண்பர் இந்த ஆக்சிடா காட்டன் அப்படின்ற ஒரு ஷேர்ல போய் மாட்டிக்கிட்டாரு. இந்த ஆக்சிடா காட்டன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கான். ஸோ இப்போ இந்த பிரேக் அவுட் வந்து அவனுடைய பழைய ரேட் 34 ரூபா வரைக்கும் அவனை எடுத்துட்டு போகுதா, அல்லது ஒரு 30 ரூபா எடுத்துட்டு போகுதா, அல்லது ஒரு 29 ரூபா எடுத்துட்டு போகுதா அப்படின்றது பார்க்கணும். பட் இந்த ஷேர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது ஒரு லாபகரமான கம்பெனியா இவனை காமிச்சுக்கிட்டாலும் எல்லாம் தலைதறிக்க விட்டுவிட்டு ஓடி இருக்காங்க. எஃப்ஐஸ் பாருங்க, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 11%, 12% ஹோல்டிங் இருந்தவங்க வித்துவிட்டு ஓடிட்டு இப்போ அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது கம்மியா இருக்கு. பப்ளிக்லையுமே வந்து நிறைய பெரிய ஆளுகளாக இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2%, 3% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்த பெரிய ஆளுகள்லாம் வந்து இப்போ சமீபத்திய குவார்ட்டரில் யார்கிட்டையுமே அவ்வளோ பெரிய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 1% மேலே இருக்கிற மாதிரி யாருமே இல்லை. ஸோ ஏகப்பட்ட பேர் தலைதெறிக்க ஓடி வந்துட்டாங்க. நம்ம நண்பருக்குமே வந்து ஒருவேளை இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்து தற்சமயத்துக்கு டெக்னிக்கல் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருக்கான். மார்க்கெட் மேலே ஏறினதுனால கடந்த 2 நாட்களில் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருக்கான். ஒருவேளை தப்பித்தவறி தெரியாமல் ஒரு 29-30 ரூபா வந்ததுன்னா அவர் என்ன ரேட்டுக்கு வாங்கினாருன்னு தெரியல. பட் அங்கெல்லாம் தலைதெறிக்க நீங்களும் வெளியே ஓடி வரக்கூடிய ஒரு இடமா தான் நான் பார்க்குறேன். இப்படி தான் ஒரு ஷேரில் வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் ஓடி வந்தார். இந்த பேடிஎம் ஷேர் தான். வாரன் பஃபட் அவர்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் அது ஒரு மிகப்பெரிய கும்பாயிடுச்சு. எஃப்ஐஸும் அதே மாதிரி தான் இந்த ஷேரில் ஆல்ரெடி வெளியே வந்துட்டாங்க. ஒருவேளை டெக்னிக்கலி ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கிடைச்சி ஒரு 29 ரூபா இருந்துச்சுன்னா ஆளை விட்றா சாமி அப்படின்ற ரேட்டு தான் என்னுடைய கருத்து. நண்பர்களே, இன்னைக்கு மீடியாவில் பார்த்துட்டு இருக்கும்போது எஸ்ஜேவிஎன் அப்படின்ற ஷேரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி இதில் ஒரு வால்டிலிட்டி வரலாம் அப்படின்ட்டு. ஒருவேளை வால்டிலிட்டி மேல் நோக்கி வந்ததுன்னா இவன்லாம் ஒரு இப்போவே சமீபத்தில் ஒரு 2 நாளாக வந்து அவனுடைய ரெசிஸ்டன்ஸ் லைனை தாண்டி தான் இருக்கான். 2-3 மாதத்துடைய ரெசிஸ்டன்ஸ் லைன். ஒருவேளை பழைய ஹை 170 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த JSW எனர்ஜின்னு ஒரு ஷேர் அவங்க வந்து ஒரு 5000 கோடி பணம் ரைஸ் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ்க்கு அப்புறம் இந்த ஷேர் ஆல்மோஸ்ட் 1.5% ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சே, வாழ்ந்தா இப்படி ஒரு ஷேரோட தாங்க நம்ம வாழ்க்கையை நடத்தணும். இந்த ப்ளூ ஸ்டார்னு பாருங்க, ஒரு ஷேர் வந்து அவன் ஏறிக்கிட்டே தான் இருக்கான். ஒரு ஏசி விற்கிற கம்பெனி தான். 2020 243 ரூபா இருந்தவன் இப்போ 1330 ரூபா இருக்கு. வோல்டாஸ் கூட இந்த அளவுக்கு ஏறல. டாடா குரூப் கம்பெனி. இந்த ஷேர்ல என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா போன வருஷம் நாங்கள் 5000 யூனிட் விற்றோம். அப்போ அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அடுத்த வருஷம் நாங்கள் 1 லட்சம் யூனிட் விற்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. நண்பர்களே, பொதுவாகவே ஒரு ஷேர் மேலே வருதுன்னா லாபம் அப்படின்றது மட்டும் பார்க்காம லாபத்தை புக் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கணும். இந்த ஹிந்து ஜிங்க் அப்படின்ற ஷேர் வந்து சில வருடங்களாகவே 2022 எடுத்து பாருங்க ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படின்றது கிடையாது. 280 ரூபா ரேஞ்சு மேலே 360 ரூபா, ரொம்பவுமே ஒரு சின்ன லெவலுக்கு உண்டான கம்பெனியாக தான் இருக்கான். அப்போ இந்த 2 நாளாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 8 மாதத்தினுடைய அளவினுடைய ஹைக்கு வந்திருக்கான். இந்த 8 மாதத்தினுடைய அளவுக்கு வந்திருக்கிறதுனால இவன் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்சாகவும் இருக்கலாம், அல்லது இது வரலாற்று சிறப்புமிக்க பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். 500 ரூபா கூட போகட்டும். பட் இருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி இது வந்து ஒரு லாபம் புக் பண்ணக்கூடிய இடமா, ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணக்கூடிய இடமா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் பார்க்குறேன். இன்னைக்கு லிஸ்டான ஐபிஓ ஏமாத்திட்டான். வெறும் 7% தான் கெயின் அந்த எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ். வேற ஏதாவது ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஹெக்ஸாகாம் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு சுமார் மூஞ்சி குமார் ரகமாக தான் இருக்கு. 570 ரூபாய்க்கு வெளியிடுறாங்க இந்த ஐபிஓ. இந்த ஐபிஓ வந்து என்ன ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் போயிட்டு இருக்குன்னா வெறும் 9%. இது ஏப்பா 30%க்கு மேலே லிஸ்டிங் கெயின் காமிச்சவனே இன்னைக்கு மார்க்கெட் சரியில்லைன்னு 7%க்கு தான் ஓப்பன் ஆயிருக்கான். நீ 9% எல்லாம் கரடிகள் வரும்போது தாங்குவியா அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு வருது. ஒன்றா அது இல்லைன்னா இது அப்படின்ற கான்செப்டில் இந்த ஐஜிஎல் ஷேர் அப்படின்ற ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். தற்சமயத்துக்கு இவனை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 380 ரூபா ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 450 போயிட்டு மறுபடியும் அதே அளவில் வந்துட்டு எகிரான். அப்போ இந்த ஷேர் வந்து 2023 ஹை 516 ரூபாய்க்கு வர்ற மாதிரி இருந்தாலும் லாபம் தான். இல்லை இந்த ஷேர் வந்து டிவிடெண்டுக்காக சில பேர் வாங்குறாங்க அப்படின்னாலும் அதுவும் லாபம் தான். ஒன்றா இது இல்லைன்னா அது என்ற வகையில் முதலீட்டாளர்களுக்கு லாபம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஷேராக தான் நான் இந்த ஐஜிஎல் ஷேர் அப்படின்றத பார்க்குறேன். நண்பர்களே, எனக்கு என்னமோ நான் ஒரு 2000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுத்து ஒரே ஒரு ஷேரை வாங்கினோம்னா ஒரே ஷேரில் ஒன்றா இவன் 500 ரூபா மேலே அல்லது 500 ரூபா கீழே அப்படின்றத 6 மாதத்தில் பண்ணி விட்ருவான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ப்ளஸ் 500 கிடைச்சதுன்னா பிரியாணி, அதே மைனஸ் 500ன்னு போச்சுன்னா கம்முன்னு கையில் வச்சுட்டு கொண்டிருக்க வேண்டியதான். சமீபத்தில் தான் ஜீல் சம்பந்தப்பட்ட ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா சொல்லுங்க லாக் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். நான் என்னடா இதில் எந்த நியூஸுமே வரலையே, ஏதாவது ஒரு சும்மா நாச்சுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் இதில் வந்துகிட்டே இருக்குமே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த கம்பெனியினுடைய எம்டி அண்ட் சிஇஓ தானாக முன் வந்து என் சம்பளத்தில் 20% குறைச்சிக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறம் இந்த ஷேர் ஆல்மோஸ்ட் 2% ஏறி இருக்கான். இப்போ
நண்பர்களே, இந்த விஷ்ணு கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஷேர் யாராவது ஃபாலோ பண்றீங்களா? இவன் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு சப்போர்ட் ரேட்ல வந்து விழுந்திருக்கான். இவன்ட்ட என்ன ஒரு அட்ராக்டிவான பாயிண்டா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திடீர்னு குப்புன்னு இந்த டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து நல்லா 7% ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனியினுடைய வளரும் பருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸ் growth அப்படின்றது ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கான். ஸோ இந்த கம்பெனி மறுபடியும் அவனுடைய பழைய ரேட்டெல்லாம் வந்து பிடிக்குதுன்றது தெரியல. அவனுடைய பழைய ரேட் வந்து சமீபத்தில் வந்தது ஆல்மோஸ்ட் 400 ரூபாய். இப்போ இருக்கிறது வந்து 320 ரூபா ரேஞ்சில் இருக்கான். இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் பிரேக் அவுட்ல இருக்கான். இந்த நியூஸ் டிஐஸ் எதுக்காக அவ்வளோ வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல. மேலே வந்துச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, நம்ம இப்போ 2 ஷேர் பார்க்க போறோம். 2 ஷேரும் மேல் நோக்கி வருவானா, அதாவது பல்லக்கு தூக்கியின் பகல் கனவு அப்படின்ற மாதிரி இந்த ஆர்சிஎஃப் ஷேர் வந்து நல்ல நம்ம கண்ணு முன்னாடி அவன் என்னமோ பெரிய லெவலில் ஏறி காட்டுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். அது நடக்குமா? இங்கிருந்து மறுபடியும் ஒரு 190 ரூபா போவானா, ஒரு 30% லாபம் சம்பாரிச்சு கொடுப்பானா அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு பகல் கனவு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஷேர் ஜூப்லியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் அப்படின்றது வந்து ஏகப்பட்ட நல்ல நல்ல செய்திகள் வந்தது. ஷேர் மார்க்கெட்டே நல்லா யூட்டர்ன் போட்டு மேலே வந்தான். அப்பவும் இவன் பெருசாக மேலே ஏறி வரல. இப்போ ஐபிஎல் நடக்கிறதுனால ஏகப்பட்ட பேர் ஜங்க் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கிடக்குறாங்க. அதில் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம். அந்த நியூஸ்க்காக இவன் மேலே ஏறி வரணும், அதுக்கு மேலே வரல. கடைசிக்கு இவனை காப்பாற்றுறது ஒரே ஒரு ஆள். அது யாருன்னா டெக்னிக்கல் படி இப்போதைக்கு சப்போர்ட் லெவலில் இருக்கான். அடுத்த ஒரு 6 மாதத்தில் பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு ஒரு 100 ரூபா ஏறி 550 ரூபா வர்றானா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.